சிறுபான்மையினருக்கு எதிராக இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. அரசமைப்புக்கு எதிராக காங்கிரஸ் செயல்படுகிறது என்பதையே மக்களிடம் எடுத்துரைப்பதாக பிரதமர் மோடி விளக்கம். உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் 49 தொகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு. காலை 11 மணி நிலவரப்படி 23.66 விழுக்காடு வாக்குகள் பதிவு. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையங்களில் சிசிடிவி கேமராக்கள் அடிக்கடி இயங்காமல் போவது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக இபிஎஸ் கருத்து. வாக்காளர் பட்டியல், வாக்குப்பதிவு சதவீதம் அறிவிப்பு போன்ற அனைத்திலும் தேர்தல் ஆணையம் குளறுபடி செய்துள்ளதாக குற்றச்சாட்டு. சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் முயற்சியை திமுக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தல். கர்நாடக மேகதாதுவிலும் ஆந்திர பாலாற்றின் குறுக்கிலும் அணை கட்டுவதை தடுக்காவிட்டால் தமிழகத்தில் நீர் பற்றாக்குறை ஏற்படும் என எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்களுக்கு பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தென் தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து நிலவி வருவதாகவும் விளக்கம். தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்வதற்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ளது வானிலை ஆய்வு மையம். விருதுநகர், திருப்பூர், கோவை, நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்வதற்கான ரெட் அலர்ட்டும் விடுத்து எச்சரிக்கை. தாம் போட்டியிடும் லக்னோவில் வாக்களித்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். அமேதியில் வாக்குரிமையை செலுத்திய மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி. லக்னோவில் வாக்குரிமையை செலுத்திய பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி. பாட்னாவில் ஓட்டு போட்ட லோக் ஜனசக்தி தலைவர் சிரக். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசிக்கு பிரதமர் மோடி இரங்கல். இந்தியா, ஈரான் இடையேயான நட்புறவை வலுப்படுத்தியதை மறக்க முடியாது என கருத்து. சென்னை ஈக்காடு தாங்கல் மெட்ரோ ரயில் நிலைய வளாகத்தில் படுத்து உறங்கியவர்கள் மீது ஆசிட் வீச்சு. குழந்தைகள் உட்பட 5க்கும் மேற்பட்டோர் காயம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.